ஷோ மகளிருக்காக. பொதுவாகவே பாத்தீங்கன்னா வந்துட்டு போர் அடிக்கிற எல்லாரும் பண்ற ஒரே விஷயம் டிவி பாக்குறது தான். அண்ட் இதுல அதிகமா டிவி பாக்குறது பெண்கள். பட் இப்போ இருக்க பெண்கள் பாத்தீங்கன்னா வந்துட்டு நாங்க டைம் பாஸ்க்கு மட்டும் டிவி பார்க்கல, எங்களுக்கு வந்து கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாவும் இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. சோ அப்படிப்பட்ட பெண்களுக்காகவே வந்துட்டு நம்ம நிகழ்ச்சி மகளிருக்காக நம்ம நிகழ்ச்சியில மொத்தம் 3 செக்மெண்ட் இருக்குது. டாக்டர் செக்மெண்ட், ஹேண்ட்கிராஃப்ட் செக்மெண்ட் அண்ட் பியூட்டி செக்மெண்ட். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இன்னைக்கு நம்ம செக்மெண்ட்ல வந்துட்டு பியூட்டிஃபுல்லான குறிப்புகள் நம்ம பெண்களுக்கு கொடுக்கறதுக்காக நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா வடபழனி கேரன் கியூர் அரோமா தெரபி சென்டரோட எம்டி இருக்கிறாங்க, மிஸ் கீதா அசோக். வணக்கம் மேம். வணக்கம். சோ இன்னைக்கு நம்ம பெண்களுக்காக வந்து என்ன ஒரு அரிய வகை குறிப்பு கொடுக்க போறீங்க? அஃப்கோர்ஸ் ஒரு ஆன்டி ஆக்னி தெரப்பி. அதாவது பருவுக்கு நிறைய சிகிச்சைகள் இருக்கு, நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. அது இன்னைக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறோம் பருவுக்கு. யூஸ்வலா பாத்தீங்கன்னா பரு அப்படின்னாலே வந்து பெண்கள் வந்து இது ஏண்டா வருது அப்படின்னு வந்து யோசிக்கிற ஒரு விஷயம். அதுக்கு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறீங்க இல்லையா? இல்ல பருக்கள் அப்படின்னா பயந்துக்க வேண்டியது இல்ல. அந்த பருக்களுக்கு ஒரு அவர்ஷன் வந்து அந்த பரு வந்தாலே பாத்தீங்கன்னா அதை பிரிக் பண்ணிட்டு அதே ஒரு கவலையா இருப்பாங்க. இல்ல ஒரு பரு வந்தா பாருங்க அதை உடைச்சு விட்டுருவாங்க, இல்ல கிள்ளி எடுத்துருவாங்க. அதுதான் அந்த பருக்களை வந்து அவங்க பெரிய விஷயமா நினைச்சு அதை நீங்களே பயந்து உங்களுக்கு நீங்க ட்ரீட் பண்ணிக்கிறதுனாலதான் அந்த பரு வந்து ரொம்ப ஆக்ரவேட் ஆகி இந்த மாதிரி ஒரு மோசமா ஸ்கின் வந்து டெவலப் ஆயிடுது. சோ பருக்கள் வந்தா ஒண்ணும் இல்லைங்க, டாபிக்கல் அப்ளிகேஷன்ஸ் நிறைய இருக்கு. இல்ல வேற ரூட் காஸ் என்னன்னு தெரிஞ்சு அதுக்கு நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமா பருக்களே வராம பண்ணலாம். அதே மாதிரி பரு வந்து விட்டு போன தழும்புகளுக்கும் பாத்தீங்கன்னா மீசோதெரபி, மைக்ரோடர்மாபிரேஷன்ஸ், இந்த மாதிரி லேசர், இந்த மாதிரி நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் வந்துருச்சு. சோ பரு வருது அப்படின்னா அதுக்கு என்ன மூல காரணம் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்கின்ல வந்து அதாவது ரொம்ப பரு வர்றதுக்கு காரணமே ஸ்கின்னுக்குள்ள ஆயில் நிறைய செக்ரேட் ஆகுது. அப்படி செக்ரேட் ஆன ஆயில முதல்ல வந்து அது வந்து ஒரு சின்ன பிஞ்சிங் கொடுத்து அந்த செக்ரேட் ஆன ஆயில வந்து வெளியே அந்த போர்ஸ் வழியா வெளியே எடுக்கிறது தான் இந்த ஃபர்ஸ்ட் பிஞ்சிங் டெக்னிக். பொதுவா ஒரு ஆயிலி ஸ்கின்னா இருக்கட்டும், இல்ல பிம்பிள் ப்ரோன் ஏரியாவா இருக்கட்டும், நீங்க வந்து ரொம்ப மசாஜ் கொடுக்க கூடாது. ஏன்னா இந்த மாதிரி பிம்பிள் வரக்கூடிய ஸ்கின்னுக்கு வந்து சென்சிட்டிவிட்டி ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த மாதிரி அதிகமா இருக்கப்ப நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க வந்து திரும்ப உங்களுக்கு மசாஜ் கொடுக்குறப்ப 2 டிராபேக்ஸ் இருக்கும். ஒன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு மேஸ்வர் வந்து நீங்க மசாஜ் கொடுக்குறப்போ உங்க மேஸ்வரோட ஹீட் வந்து உங்க கையில அந்த ஃபிரிக்ஷன்ல அந்த ஹீட் வந்து அந்த கிளையண்ட்டுக்கு போய் சேரும். ஏற்கனவே ஸ்கின் வந்து சென்சிட்டிவிட்டியா இருக்கப்போ நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஃபிரிக்ஷன் கொடுக்குறப்போ அதனால வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமா பிம்பிள்ஸ் வரும். சோ இந்த மாதிரி பிஞ்ச் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டோனர் வச்சு இப்ப பிஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் அதை தொடச்சிட்டு டோனர் வச்சு அந்த ஸ்கின்ல இருக்க துவாரங்களை வந்து முதல்ல அடைக்கிறோம். இப்ப வந்து அவங்க பிஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் அந்த உள்ள இருந்து அந்த செக்ரேட் ஆன சீபம், அதாவது செகண்ட் லேயர்ல செபேஷியஸ் கிளாண்ட்ஸ் இருக்கும். அந்த கிளாண்ட் வந்து சீபம்ங்கிற ஒரு ஃபேட்டை வந்து உங்களுக்கு செக்ரேட் பண்ணும். அந்த மாதிரி செக்ரேட் ஆனதுதான் நம்ம ஸ்கின்ல அந்த எபிடர்மல் லேயர்ல இருக்க போர்ஸ் வழியா வெளியே வரும். இப்ப என்ன பண்றாங்கன்னா அதை தொடச்சதுக்கு அப்புறம் அந்த போர்ஸ் வந்து க்ளோஸ் பண்றதுக்காக டோனர் எடுத்துட்டு, இப்ப இவங்களுக்கு என்ன டோனர் எடுத்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிஞ்சர் பேஸ்ட் டோனர். அந்த டோனர் எடுத்து அவங்க வந்து இந்த மாதிரி பாருங்க, இந்த மாதிரி ஒரு சின்ன மெல்லிசா வந்து ஸ்கின் மேல அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு டேப்பிங் மூமெண்ட் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி நீங்க வந்து ஒரு காட்டனை வந்து ரொம்ப தின் ஸ்லைஸா எடுத்துக்கணும். இப்போ உங்ககிட்ட இந்த மாதிரி ஜிஞ்சர் டோனர்ல ஸ்பெசிபிக்கா இந்த மாதிரி டோனர் இல்லைன்னா கூட நீங்க என்ன பண்ணலாம், ரொம்ப ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க இல்ல ஓப்பன் போர்ஸ் நிறைய இருக்கும் சிலருக்கு, நான் ஒரு டிப் சொல்றேன். உங்களுக்கு வந்து அந்த சாமந்தி பூ கிடைக்கும், கொஞ்சம் பெரிய சாமந்தி பூ, இந்த கதம்பம் இந்த மாதிரி பூவில் வைக்கிறது. சின்னது வர்றது அந்த சாமந்தி வேற, எல்லோ கலர்ல வர்றது வேற, கொஞ்சம் ஒரு ஃபேண்டா ஆரஞ்சு கலர்ல கொஞ்சம் பெருசா வரும், நிறைய பெட்டல்ஸ் இருக்கும். அதான் மேரிகோல்டு அப்படின்னு சொல்றது. அது வந்து பாத்தீங்கன்னா ஈவன் அரோமா தெரப்பியில கூட கேலன்ஜூலாங்கிற பேர்ல அது ரொம்ப நல்ல ஆயில் அது. சோ இந்த மேரிகோல்டு ஃபிளவர் என்ன எடுத்துக்கோங்கன்னா ஒரு 10 to 15 நம்பர் எடுத்துக்கோங்க. ஒரு 500 ml மினரல் வாட்டரை வந்து நல்லா பாயில் பண்ணுங்க. அது கொதிக்கிறப்ப என்ன பண்ணுங்க, இந்த ஒரு 10-15 பூக்களை வந்து காம்பை கிள்ளிட்டு வெறும் பூக்கள் மட்டும் அதுல போட்டுட்டு அப்படியே மூடி வச்சிருங்க. மூடி வச்சதுக்கு அப்புறம் ஒரு 1 day அது வந்து அப்படியே இருக்கட்டும். நீங்க வந்து அதை ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, திறந்து பார்க்க வேண்டாம். நெக்ஸ்ட் டே வந்து அந்த வாட்டரை வந்து ஃபில்டர் பண்றப்போ பியோர் மேரிகோல்டு வாட்டர் உங்களுக்கு கிடைக்கும். அதை வந்து நீங்க வந்து ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்பெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குதோ, நைட்ல தூங்குறப்போ இல்லை உங்களுக்கு எப்பெல்லாம் டைம் இருக்குதோ, இந்த மாதிரி ஒரு தின் ஸ்லைஸ்ல வந்து ஒரு காட்டன் பீஸ் எடுத்து அந்த மேரிகோல்டு வாட்டர்ல வந்து டிப் பண்ணிட்டு அதை வந்து ஸ்கின்னை வந்து இந்த மாதிரி நீங்க, இதுக்கு பேரு டேப்பிங் மூமெண்ட்னு சொல்றது, இந்த மாதிரி நீங்க டேப்பிங் பண்றப்ப என்ன ஆகும்னா உங்களுடைய போர்ஸ் வந்து அடப்பட்டும். சோ இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டோனரை வந்து நம்ம வந்து துடைக்க வேண்டாம், இதுக்கு மேலேயே ஆன்டி ஆக்னி ஜெல் அப்ளை பண்றாங்க. இந்த ஆன்டி ஆக்னி ஜெல் கூட பாத்தீங்கன்னா இதுல வந்து உங்களுக்கு அந்த மேரிகோல்ட்ல இருந்து எடுக்கக்கூடிய ஜெல் தான் இது. அதாவது அந்த சாமந்தி பூ மிகப்பெரிய சைஸ்ல இருக்கும் இல்லையா, ஃபேண்டா ஆரஞ்சு கலர்ல, அந்த சாமந்தி பூல இருந்து எடுக்கக்கூடிய ஒரு ஜெல்.
சோ இத வந்து நாங்க ஒரு ப்ராடக்ட்டா உங்களுக்கு நான் சொல்றப்ப நீங்க இன்னும் சைமல்டேனியஸா என்ன எடுத்துக்கலாம், இதே மேரிகோல்ட நீங்க பேஸ்டா அரைச்சு இதை நீங்க ஃபேஸ் பேக்கா யூஸ் பண்ணலாம். யார் யூஸ் பண்ணலாம்? அதிகமா பிம்பிள்ஸ் வர்றவங்க, ரொம்ப ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க அந்த பெரிய சாமந்தி பூவை நீங்க அரைச்சு ரெஃப்ரிஜரேட் பண்ணிட்டு ஃப்ரீசர்ல வைக்காதீங்க, ரெஃப்ரிஜரேட் பண்ணுங்க கீழே. அதை வச்சுட்டு நீங்க டெய்லி ஒரு ஃபேஸ் பேக்கா நீங்க பண்ணலாம். அதை நீங்க என்ஹான்ஸ் பண்றதுக்கு அதுல லெசித்தின் பவுடர் சேர்க்கலாம், ஈவன் நீங்க கொஞ்சம் கடலை மாவு சேர்க்கலாம். இந்த மாதிரி அதை என்ஹான்ஸ் பண்ணி நீங்க வந்து ஃபேஸ்ல அப்ளை பண்ணலாம். இப்ப இந்த ஜெல் வந்து காயறதுக்குள்ள அதுக்கு மேல காஸ் வந்து பிளேஸ் பண்றோம். ஏன் காஸ் பிளேஸ் பண்றோம் அப்படின்னா, காஸ் பிளேஸ் பண்ணிட்டு அதுக்கு மேல நம்ம வந்து ஹை ஃப்ரீக்வன்சி கொடுக்க போறோம். ஹை ஃப்ரீக்வன்சி கொடுக்கறப்ப அது வந்து உங்களுக்கு ஓசோன் ப்ரொடியூஸ் பண்ணும். ஏற்கனவே நான் நிறைய சொல்லியிருக்கிறேன், ஹை ஃப்ரீக்வன்சில வந்து உங்களுக்கு அந்த அல்ட்ராசோனிக் தெரப்பின்னு சொல்றது, அதுல வந்து உங்களுக்கு வந்து ஆக்சிஜன் கிடைக்கும். ஸோ ஆக்சிஜனேட் பண்றப்ப எந்த ஒரு ஃபேஷியல்ஸா இருக்கட்டும் இல்ல ஹேர் ட்ரீட்மெண்டா இருக்கட்டும் அது வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த காஸை பிளேஸ் பண்ணிட்டு இதுக்கு மேல அவங்க வந்து ஹை ஃப்ரீக்வன்சி கொடுக்க போறாங்க. ஹை ஃப்ரீக்வன்சில நிறைய ராட்ஸ் இருக்கு, இந்த மாதிரி ஐ ராட் இருக்கு, ஃபேஸ் லிஃப்டிங்க்கு ஒரு ராட் இருக்கு. அந்த மாதிரி பாக்குறப்ப இது வந்து சர்ஃபேஸ் எலக்ட்ராட்னு சொல்றது. இந்த சர்ஃபேஸ் எலக்ட்ராட் வச்சு தான் நம்ம ஸ்கின்ல வந்து மசாஜ் கொடுக்கணும். என்னென்ன ராட் என்னென்ன ப்ராப்ளம்க்கு யூஸ் பண்றதுன்னு சில ஸ்பெசிபிகேஷன்ஸ் இருக்கு, நீங்க அதைப்படி நீங்க யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி பண்றப்ப என்ன ஆகுது, இதுல இருந்து வரக்கூடிய அல்ட்ரா வயலட் ரேஸ் உங்களுக்கு வந்து ஓசோன் ப்ரொடியூஸ் பண்ணும். ஓசோன் ப்ரொடியூஸ் பண்றப்ப இந்த ஜெல் உங்க ஸ்கின்னுக்குள்ள நல்லா பெனிட்ரேட் ஆகும். அதே நேரத்துல ஓசோன் உங்க ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கும். ஸோ இதை வந்து ஃபேஸ் ஃபுல்லா அப்ளை பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து மாஸ்க் அப்ளை பண்றோம். சோ நம்ம ஏற்கனவே பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஜெல் அப்ளை பண்ணிருக்கோம், அதுக்கு மேல ஒரு காஸ் போட்டிருக்கோம். சோ இப்போ ஒரு பேக் அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, இந்த பேக் என்ன பேக்? இது வந்து ஆக்சுவலா கேலமைன் பேக் அப்படின்னு சொல்றது. இந்த கேலமைன் பேக் இவங்களுக்கு பண்றோம் அப்படின்னா, இவங்களுக்கு ஏற்கனவே ஆக்னி ப்ரோன் ஸ்கின், ஆயிலி ஸ்கின், சென்சிட்டிவிட்டி அதிகமா இருக்கிற ஸ்கின். சோ இவங்களுக்கு வந்து என்சைம்ஸ் இல்ல வேற பேக்ஸ், ஒரு மின்ட் பேக், அந்த மாதிரி எந்த ஒரு பேக்குமே இவங்களுக்கு ஒத்து வராது. எந்த பேக் போட்டாலுமே சூட் ஆகாது. சோ அதனால என்ன பண்றோம், கேலமைன் பேக் பண்றோம். கேலமைன் அப்படிங்கிறது ஒரு வெர்சட்டாலிட்டி இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு ப்ராடக்ட்னு சொல்றது. சோ இந்த கேலமைனை வந்து பாத்தீங்கன்னா அந்த காஸ்க்கு மேல போடுறாங்க. ஏன்னா காஸ்ல வந்து சின்ன 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 ஹோல்ஸ் இருக்கும். நீங்க வந்து உள்ள வந்து ஆக்னி ஜெல் அப்ளை பண்ணிருக்கீங்க, அதுக்கு மேல காஸ் கொடுத்து அதுக்கு மேல ஆக்சிஜன் கொடுத்தோம். ஆக்சிஜன் கொடுக்கறப்பயே உங்களுக்கு வந்து ஜெல் வந்து ஒரு 70-75% அப்சார்ப் ஆயிடும். அதுக்கு மேல பாத்தீங்கன்னா இந்த கேலமைன் லோஷன். இந்த கேலமைன் லோஷன் என்ன செய்யும்னா, காஸ்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஹோல்ஸ் வழியா அது ஸ்கின்னுக்குள்ள இறங்கி ஏற்கனவே இருக்கிற ஆக்னி ஜெல்லோட இது சேர்ந்து ஸ்கின்ல வந்து ஆக்டிவேட் பண்ணும். அப்போ வந்து என்ன ஆகும்னா, உங்களுடைய செபேஷியஸ் கிளாண்ட் வந்து கண்ட்ரோல் ஆகி உங்களுக்கு ஒரு 2 to 3 hours உங்களுக்கு வந்து ஆயில் செக்ரேட் ஆகாது. அப்படியே செக்ரேட் ஆனா கூட வெளியே ஊஸ் அவுட் ஆகாம பாத்துக்கும். அதே நேரத்துல ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல ஒரு பிரைட்னிங் எஃபெக்ட் கிடைக்கும். இப்போ இதே இவங்களுக்கு வந்து இவங்க வாஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இமீடியட்டா அவங்க வந்து மேக்கப் போட்டு போகலாம். சோ லேடிஸ், உங்களோட ஸ்கின் வந்து இந்த மாதிரி ஒரு ஆயில் ஃப்ரீயா ஒரு அழகா பாக்குறதுக்கு இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி மேம் சொன்ன மாதிரி பியூட்டிஃபுல்லான தெரப்பீஸ்லாம் உங்களுக்காக அரோமால இருக்குது. சோ அதெல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கும் ஒரு ஆயில் ஃப்ரீ ஸ்கின்னா நீங்க வந்து எவ்வளவு தூரம் மேக்கப் போட்டாலும் வந்து ஒரு ஸ்டேபிளா ஒரு அழகான ஒரு ஃபேஸ், பொலிவான ஃபேஸ் கிடைக்கும் மேம் சொல்லியிருக்காங்க. சோ லேடிஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம எல்லாருமே கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். சோ இன்னைக்கு நம்ம லேடிஸ்க்காக வந்து பியூட்டிஃபுல்லான குறிப்புகள் கொடுத்தீங்க. தேங்க்யூ சோ மச் மேம். தேங்க்ஸ்.